ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ரோட் மேப் சீரிஸ்ல எபிசோட் 3 வந்து பார்க்க போறோம். ஸோ, இது எத பத்தி இருக்க போது அப்டின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ, கேண்டில் ஸ்டிக்ஸ்னா என்ன? அதோட பேட்டர்ன்ஸ் எப்டி இருக்கும்? ஒரு சார்ட்ட நீங்க எப்படி வந்து அனலைஸ் பண்ணணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அட் த சேம் டைம் ட்ரேடிங்கோட கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்டின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே இந்த எபிசோட்ல நம்ம வந்து கவர் பண்ண போறோம். வாங்க மக்களே வீடியோக்குள்ள போலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கேண்டில் இல்லனா கேண்டில் ஸ்டிக் 2மே ஒண்ணு தான். ஸோ, யூசுவலா ஒரு கேண்டில் வந்து நமக்கு எத காமிக்கும் அப்டின்னா, பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ வந்து காமிக்கும். அதுவும் ஒரு டைம் பீரியட்க்கு அகைன்ஸ்டா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மினிட்டா இருக்கலாம், இல்லனா 5 மினிட் டைம் ஃப்ரேமா இருக்கலாம். 1 ஹார் டைம் ஃப்ரேம் இல்லனா 1 டே, 1 வீக் இந்த மாரி நெறைய டைம் ஃப்ரேம் அகைன்ஸ்டா நமக்கு எவ்வளோ பிரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. அது அப்வர்டாவும் இருக்கலாம், இல்லனா டவுன்வர்டாவும் இருக்கலாம். ஸோ, அத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, கேண்டில் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு கேண்டில் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதில 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு வந்து விக் இல்லன்னா ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடு இருக்குல்ல, அதுதான் வந்து விக் இல்லன்னா ஷேடோ. அதே சேம் டைம் அந்த விக் வந்து ஷேடோ இல்லன்னா மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாடி. பாடி தான் வந்து உங்களுக்கு கலரா இருக்கக்கூடியது. மார்க்கெட்ல எப்போதுமே 2 கேண்டில் தான் இருக்க போது. ஒண்ணு வந்து கிரீன் கலர் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டில் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பியரிஷ் கேண்டில், அது ரெட் கலர்ல இருக்க போது. ரைட்டா? ஸோ ஒரு கேண்டில் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்றத நம்ம பார்த்தரலாம். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கேண்டில் வந்து எங்க ஓப்பன் ஆயிருக்குன்னா, இந்த பொசிஷன் வரும்போது நம்மளோட கேண்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அங்க ஓப்பன் ஆகிட்டு, நெக்ஸ்ட் வந்து அது எங்க போயிருக்குன்னா, லோனா அதாவது அங்க வரையும் பிரைஸ் கீழ போயிட்டு, நெக்ஸ்ட் வந்து ஹை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ பிரைஸ் வந்து இந்த லோலருந்து ஹை வரையும் போயிட்டு, தென் வந்து அந்த பிரைஸ் எங்க குளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த குளோஸ் அப்படின்ற இடத்துல வந்து இந்த பிரைஸ் வந்து குளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்க ஒரு கேண்டில் வந்து ரீட் பண்ணணும். ஸோ இப்ப நீங்க இந்த கிரீன் கலர் கேண்டில்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கேண்டில்ல வந்து ஹை, குளோஸ், ஓப்பன், லோ இந்த 4 திங்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் விக்கு இல்லன்னா ஷேடோ அதான் அந்த மேல இருக்க கோடு. அட் த சேம் டைம் நீங்க கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி விக் இல்லன்னா ஷேடோவும் இருக்கும். நடுவுல இருக்கது தான் வந்து பாடி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்க வந்து ஒரு கேண்டில வந்து ரீட் பண்ணணும். ஸோ அதே தான் வந்து பேரிஷ் கேண்டிலுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ விக் வந்து மேல இருக்க போது, பாடி வந்து சென்டர்ல இருக்க போது, டவுன்லயும் உங்களுக்கு விக் இருக்க போது. ஸோ எல்லாத்துலயுமே விக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு ஜென்ரலா ஒரு கேண்டில் வந்து இப்படி தான் இருக்கும். கேண்டில்ல வந்து விக் இல்லாமலேயும் உங்களால கேண்டில்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஹை, ஓப்பன், க்ளோஸ், லோ. அதாவது ஓப்பன் இங்க நடந்திருக்கு. அங்க மேல வரையும் ஹை போயிட்டு, உங்களுக்கு கீழ வரையும் லோ வந்துட்டு, தென் வந்து என்ன ஆயிருக்கு அப்டின்னா, க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்க வந்து ஒரு கேண்டில வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எத பார்க்க போறோம் அப்டின்னா, ஒரு டாப் 8 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ மார்க்கெட்ல நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, எக்கச்சக்கமான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கு. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த 8 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சா போதும். தயவுசெய்து நீங்க ஒரு நோட்டோ இல்லன்னா உங்ககிட்ட ஏதாவது ஆ லைக் நோட்ஸ் பண்ணிக்கிற மாரி இருக்குன்னா, தயவுசெய்து இத எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க ஒரு சார்ட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கேண்டில ரீட் பண்ணா மட்டும் தான் உங்களால சார்ட் அனலைஸ் பண்ண முடியும். வாங்க அத பார்த்துரலாம். ஸ்பின்னிங் டாப். ஸோ, இந்த ஸ்பின்னிங் டாப் அப்டின்னா, நம்ம ஸ்க்ரீன்ல காமிக்கிற மாரி, போத் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க வந்து அந்த அந்த டைம் பீரியட்ல, அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ல வந்து ரொம்பவே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னு சொல்லலாம். ஸோ, இந்த மாரி கண்டிஷன வந்து சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, மார்க்கெட் வந்து ரொம்பவே கன்ஃப்யூஷனா இருக்கு. ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷன் இல்ல அப்டின்றது தான் வந்து ஸ்பின்னிங் டாப். யூசுவலா ஸ்பின்னிங் டாப்பா இருக்கு அப்டின்னா, நம்ம வந்து ட்ரேட் எடுக்க மாட்டோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹேமர். ஹேமர் அப்டின்னா வந்து லாங் ஸ்டிக்கு. இந்த ஒரு கோடு மாரி இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து பாட்டம் கீழ இருக்கும். ஹேமர் அப்டின்னா ஒரு டப்பா மாதிரி உங்களுக்கு வந்து மேல இருக்கும். ஸோ இதான் வந்து ஹேமர் அப்டின்ற மாரி சொல்வாங்க. ஸோ இதுல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, செல்லர்ஸ் வந்து இந்த பிரைஸ வந்து கீழ வந்து புஷ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, பையர்ஸ் வந்து அத கண்ட்ரோல் எடுத்து மேல எடுத்துட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வந்து ஹேமர் அப்டின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து யூசுவலா எத சிக்னல் பண்ணுது அப்டின்னா, மார்க்கெட் வந்து மேல போக போது அப்டின்றத வந்து நமக்கு வந்து சிக்னல் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார் அப்டின்னா, நம்ம இப்ப கிறிஸ்மஸ்க்குலாம் வந்து ஸ்டார் தொங்க விடுவோம்ல. மேல இருந்து ஒரு கயிறு கட்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் வந்து இருக்கும்ல. ஸோ அந்த மாரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார்ல என்ன ஆயிருக்கு அப்டின்னா, பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து பிரைஸ வந்து கீழ எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கேண்டில் நமக்கு என்ன சொல்லுது அப்டின்னா, இட்ஸ் சேயிங் த சிக்னல் டூ மார்க்கெட் வந்து டவுன் சைடா மூவ் ஆக போகுது அப்டின்றத வந்து நமக்கு காமிக்கிறது தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்து குடுக்குற சிக்னல்.
நெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோஜி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பிளஸ் சிம்பிள் மாரி தான் இருக்கும். இது வந்து ரொம்பவே சின்ன கேண்டில். மார்க்கெட்லயே வந்து உங்களுக்கு ரொம்பவே சின்னதா வந்து பாடி இருக்கக்கூடிய கேண்டில் வந்து என்னதுன்னா, டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பையர்ஸும், செல்லர்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது, மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த சிக்னல் குடுக்கும் அப்படின்னா, சைட் வேஸ்ல மூவ் ஆகுறதுக்கு தான் வந்து இந்த டோஜி கேண்டில் வந்து சிக்னல் குடுக்கும். புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா இருக்கக்கூடிய ரெட் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் ஆகக்கூடிய கேண்டில் வந்து நல்ல ஒரு பெரிய கேண்டில் இருக்கும். விச் மீன்ஸ் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ அப்ப இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதுல பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இது என்ன சிக்னல் குடுக்குதுன்னா, மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போலாம் அப்படின்ற மாரி நமக்கு சிக்னல் குடுக்குது. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பியரிஷ் என்கல்ஃபிங். ஸோ இதில பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு சின்னதா கிரீன் கேண்டில் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து கிரியேட் ஆகுற கேண்டில் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டிலா இருக்கு அப்டின்னா, இங்க வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்டின்னு அர்த்தம். இதோட சிக்னல் வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல, அதாவது கீழ நெக்ஸ்ட் போகப்போது அப்டின்ற சிக்னல் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங் ஸ்டார். ஸோ ஈவ்னிங் ஸ்டார்ல வந்து எப்டி இருக்கும் அப்டின்னா, ஒரு கிரீன் கேண்டில் இருக்கும். அந்த கிரீன் கேண்டில்க்கு அப்புறம் ஒரு சின்ன ரெட் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இல்லன்னா ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரெட் கேண்டில் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க சினாரியோ வந்து ஆக்சுவலா பையர்ஸ் வந்து பை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஓகேவா? பையிங் வந்து ஃபுல்லா முடிஞ்சுச்சு. இனிமேட்டு வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆக போது அப்படின்றது தான் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இதோட சிக்னல் வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல போகப்போது அப்படின்ற வந்து இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு சிக்னலா வந்து குடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் ஸ்டார். ஸோ ஒரு ரெட் கேண்டில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்மால் கிரீன் கேண்டில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கிரீன் கேண்டில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நமக்கு எத சொல்லுது அப்படின்னா, செல்லிங் வந்து ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இனிமேட்டு வந்து பையர்ஸ் வந்து பையிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க மார்க்கெட்ல அப்படின்றது வந்து நமக்கு காமிக்க போது. ஸோ இதோட சிக்னல் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட். இனிமேட் மார்க்கெட் வந்து அப்ல போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த 8 கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மட்டுமே போதும் மக்களே. ஸோ இந்த 8 தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா நெக்ஸ்ட் என்ன மூவ் வரப்போகுது அப்படின்றத உங்களால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க சார்ட்ட அனலைஸ் பண்றது எப்படின்னு பார்த்துரலாம். ஸோ சார்ட் அனாலிசிஸ்க்கு நான் எடுத்துருக்க கரன்சி பேர் வந்து ஈரோ யுஎஸ்டி அண்ட் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால வந்து ப்ரைஸ் மூமெண்ட்ஸை அந்த அசட்டுக்கு அகேன்ஸ்டாக அது ஃபாரக்ஸாக இருக்கலாம், ஸ்டாக்காக இருக்கலாம், கிரிப்டோ, பாண்ட் எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ப்ரைஸ் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியல் டைம் சீரீஸில் பார்க்குறது தான் வந்து நம்ம வந்து சார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? நம்ம ஏன் வந்து சார்ட்டை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இன் ஆர்டர் டு நோ மார்க்கெட் வந்து என்ன டைரக்ஷன்ல வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அது இப்ப கரண்டா அப் ட்ரெண்ட்ல இருக்கா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து சார்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் வந்து பை பண்ண போறோமா? செல் பண்ண போறோமா? அப்படின்ற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும். இதுதான் மெயின் 2 ரீசன் நம்ம வந்து சார்ட்ட வந்து அனலைஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம சார்ட் அனலைஸ் பண்றதுலயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னா, அந்த சார்ட் இல்லன்னா அந்த கரன்சி பேரோ இல்ல அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டா யூஸ் ஆகுற எக்கனாமிக் டேட்டா, நியூஸ் ஏதாவது கரண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில நம்ம யூசுவலா பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி எபிசோட் 2லயே வந்து எப்படி வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், ஃபாரெக்ஸ் ஃபேக்டரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்காக லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். நீங்க கண்டிப்பா அத பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல வந்து கேண்டில் ஸ்டிக் எப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட பேட்டர்ன் என்ன அண்ட் சார்ட்ஸ வந்து நம்ம ரீட் பண்ண போறோம். ஸோ இதான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கரன்சி பேரோ இல்லன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அது என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? அப் ட்ரெண்ட்ல இருக்கா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? பை ட்ரெண்ட்ல இருக்கா? செல் ட்ரெண்ட்ல இருக்கா? அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? யூசுவலா நீங்க மார்க்கெட்ட அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லோகன் சொல்றேன். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட ஃப்ரெண்ட வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு புடிக்குமோ, அதே மாரி தான் ட்ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கணும். ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது ஸ்டாப் லாஸ்ல தான் போய் முடியும். கரெக்ட்டா? ஸோ, யூசுவலா நீங்க ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா, கண்டிப்பா பை மட்டும் பண்ணுங்க. செல் பண்ணாதீங்க. ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா செல் மட்டும் பண்ணுங்க. பை பண்ணாதீங்க. ஸோ, நம்மளோட ஸ்லோகன் ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட்.
ஸோ ட்ரெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட செல்லோ, பையோ நீங்க குடுத்தா கரெக்ட்டா இருக்கும். ரைட்டா? ஸோ இப்ப இந்த சார்ட் வந்து நம்ம 1 ஹார் டைம் ஃப்ரேம்ல இருக்கோம். இது இப்ப வந்து நமக்கு பார்த்தாலே தெரியுது அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஒரு பிகினர்ஸ்க்கு இது அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து இந்த இடத்துல வரையும். ரைட்டா? ஸோ இதான் வந்து நம்மளோட மேல இருக்க ட்ரெண்ட் லைன். அதே மாரி கீழயும் நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து குடுத்துருக்கு. கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஆக்சுவலா என்ன சொல்லலாம், கீழ இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன். ரைட்டா? இப்ப வந்து நான் இத எப்படி வந்து அப் ட்ரெண்ட்ன்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு இங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு மேல குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு இங்க இருந்து உங்களுக்கு ஒரு டவுன் குடுத்து, அதுக்கப்புறம் ஒரு ஹை குடுத்து, அதுக்கப்புறம் இப்ப வந்து ட்ரெண்ட் வந்து கீழ போயிட்டுருக்கு. ரைட்டா? ஸோ இத தான் வந்து நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, இது இப்ப வந்து ஆக்சுவலா வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்டின்ற மாரி மார்க்கெட் சொல்றேன். ஸோ இன்னும் இத ஈஸியா வந்து நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் போயிட்டு, இண்டிகேட்டர்ஸ்ல என்ன போடுங்க அப்டின்னா, ஹை அப்டின்ற மாரி ஒரு சர்ச் இருக்கும். ஹையர் ஹை, லோவர் லோ, லைவ் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு 10.8K மெம்பர்ஸ் வந்து இத யூஸ் பண்றாங்க. ஸோ இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நமக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிரும். இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அழகா நம்ம ட்ரா பண்ணதுக்கு அகைன்ஸ்ட்டா சூப்பரா வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ நான் ட்ரா பண்ணத வந்து ஹைட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஹைட் ட்ராயிங்ஸ்ன்ற ஆப்ஷன் குடுத்துட்ட பிறகு, இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஹை இருக்கு மக்களே. இந்த ஹைய உடைச்சிட்டு உங்களுக்கு மேல போயிருக்கு. அப்ப இதான் வந்து ஹையர் ஹை. கரெக்ட்டா? இப்போ இதான் வந்து உங்களுக்கு ஹையி. இந்த ஹைய உடைச்சிட்டு உங்களுக்கு மேல போயிருக்கு. அப்ப இதான் வந்து ஹையர் ஹை. ரைட்டா? ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஹையர் லோ. இந்த லோ தான் வந்து லோ. அதுக்கும் மேல கம்மியா வந்து இங்க ஒரு ஹையர் லோ இருக்கு பாருங்க. ஸோ இப்படி தான் மக்களே ஆக்சுவலா வந்து ட்ரெண்ட்ஸ வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய சார்ட். ஸோ இந்த சினாரியோல நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பை மட்டும் தான் பண்ணணும். செல் பண்ணவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூரோ ஜிபிபி போலாம். ஸோ நான் வந்து டவுன் ட்ரெண்ட் காமிக்கிறதுக்காக நான் இந்த சார்ட் எடுத்திருக்கேன். டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து அழகா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழயும் நீங்க வந்து அழகா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து குடுத்துருக்குன்னே சொல்லலாம். இங்க பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மேல வந்துட்டு, கீழ போய், இப்படி வந்து மேல வந்து, இப்படி போயிருக்கு. ஸோ இது நீங்க வந்து யூசுவலா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து இதான் வந்து உங்களோட ஹையி. இந்த ஹைய உடைச்சு கீழ தான் போயிருக்கு. கரெக்ட்டா? அப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு லோ. இந்த லோவ உடைச்சுட்டு இன்னும் கீழ தான் போயிருக்கு. அப்ப வந்து இது வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளா நான் சொல்லணும் அப்டின்னா, டவுன் ட்ரெண்ட் அப்டின்னா மாடிப்படியிலருந்து கீழ இறங்குற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட். அதுவே அப் ட்ரெண்ட் அப்டின்னா, மாடிப்படி வந்து மேல ஏறி போற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க யூசுவலா மாடிப்படியில எப்படி வந்து மேல ஏறி போறீங்களோ, அதான் வந்து அப் ட்ரெண்ட். அதே மாரி நீங்க கீழ இறங்கி வரீங்க அப்டின்னா, அதான் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ இதுவரையும் நம்ம எத பார்த்தோம் அப்டின்னா, ட்ரெண்ட்ஸ வந்து பார்த்தோம். அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டா, இல்ல பேரிஷ் ட்ரெண்டா, அதாவது பை மார்க்கெட்டா, செல் மார்க்கெட்டா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 2 கீ ஜோன்ஸ் வந்து இருக்கு. ஒண்ணு வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல ஒரு ஹரிசாண்டல் லைன். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹரிசாண்டல் லைன். நான் ஏன் இந்த லைன்ஸ்லாம் ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன், இந்த ஜோன், இந்த ஜோன். இந்த 3 ஜோனுக்கும் என்ன பேரு நம்ம யூசுவலா சொல்லுவோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, யூசுவலா இந்த ஜோனுக்கு பிரைஸ் வரம்போதெல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த ரூஃப உடைச்சுட்டு மேல போக முடியாம, உங்களுக்கு ஒரு கீழ வந்து டவுன்ஃபால் குடுத்திருக்கு. அதே மாரி இங்க நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஜோனுக்கு வரம்போது, அந்த பிரைஸ் வந்து என்ன ஆயிருக்கு, உடைச்சுட்டு மேல போக முடியாம உங்களுக்கு ஒரு டவுன்ஃபால் குடுத்திருக்கு. அதே மாரி இங்கேயும் வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து பிரைஸ் வந்து இதுக்கு மேல இந்த ரூஃப உடைச்சுட்டு மேல போக முடியாம, பிரைஸ் வந்து உங்களுக்கு கீழ தான் வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னா, நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது ரூஃப் அப்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்டின்னாலே வந்து என்னது ரூஃப்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூஃப உடைச்சுட்டு நம்மளால மேல போக முடியல அப்டின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து
ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மோஸ்ட்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட பிரைஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா நீங்க செல் தான் பண்ணணும், பை பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி சப்போர்ட் ஜோன் அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. சப்போர்ட் ஜோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். அது அது அதிலேயே தான் கரெக்ட்டா? ஸோ அங்கேயே மார்க்கெட் வந்துட்டு இன்னொரு அது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? ஸோ இங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சப்போர்ட் ஜோன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சப்போர்ட் ஜோன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துலலாம் பிரைஸ் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து உடைச்சிட்டு கீழ போக முடியல. ஸோ அதான் வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்ற மாரி நம்ம சொல்வோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இத வந்து ஒரு ஃப்ளோர்ன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ளோர் அப்படின்னா இந்த ஃப்ளோருக்கு கீழ இந்த ஃப்ளோருக்கு கீழ பிரைஸ் வந்து உடைச்சிட்டு கீழ போ முடியல. ஸோ கண்டிப்பா வந்து மேல தான் போகுது அப்படின்றத உங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரெண்ட கண்டுபிடிக்கணும் மக்களே. ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ இஃப் இன் கேஸ் அது வந்து ஒரு அப் ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து சப்போர்ட் ஜோன கண்டுபிடிக்கணும். சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் வரும். இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. அதே மாரி இங்க சப்போர்ட் ஜோனுக்கு அப்புறம் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் இருக்கனால, நீங்க வந்து சப்போர்ட் ஜோன எங்கன்னு கண்டுபிடிச்சுட்டு, அங்க இருந்து நீங்க வந்து பை வாங்கலாம். இஃப் இன் கேஸ் உங்களோட ட்ரெண்ட் வந்து லோ ட்ரெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கன்றத கண்டுபிடிச்சு, அங்க இருந்து நீங்க வந்து செல் வந்து குடுக்குற மாரி இருக்கும் மக்களே. ஸோ சிம்பிள். யூசுவலா மார்க்கெட்ல வந்து மொத்தமே 2 விஷயம் தான் நீங்க வந்து பார்க்கணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட். ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, அதுக்கப்புறம் கீ ஜோன் அது சப்போர்ட்ல இருக்கா, ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கா. இஃப் இன் கேஸ் அது வந்து சப்போர்ட்ல இருக்கு அப்படின்னா, நீங்க பை பண்ணலாம். இஃப் இன் கேஸ் அது ரெசிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, நீங்க செல் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே. ஸோ மொத்தமா ஈஸியா நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீ ஜோன் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் நம்மளோட கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தத வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பை பண்ண போறீங்களா? செல் பண்ண போறீங்களா? அப்படின்றத டிசைட் பண்ணிடுங்க. ரைட்டா மக்களே? நம்ம எபிசோட் 3 எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த எபிசோட் 3 ரொம்பவே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து சேரும். ஸோ ஸ்டே டியூன் மக்களே வித் யுவர் லவ். ஸோ நம்மளோட எபிசோட் 4 வந்து எத பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ட்ரேடிங் மைண்ட் செட். ஸோ நீங்க வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி உங்களோட மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்மளோட எபிசோட் 4 வந்து கவர் பண்ண போறோம். ஸோ ஆல்ரைட் மக்களே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.